أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. பொதுவாக இது போன்ற தலைப்புகளுடைய நோக்கத்தை நான் முதலாவது சொல்லிக் கொள்கிறேன். தலைப்புகள் தான் பலவிதமாக இருந்தாலும் கூட இது போன்ற தலைப்புகள் எல்லாமே இன்றைய சமுதாயத்திலே பொதுவாக எல்லா தரப்பினருக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான் எம்மை சூழ்ந்துள்ள பாவங்கள். அதுவும் நவீன வடிவிலே எம்மை சூழ்ந்துள்ள பாவங்களும் அதில் விடுதலை பெற முடியாமல் எல்லா தரப்பினரும் ஏதோ ஒரு வகையில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் என்ன செய்கிறோம், காண்கிறோம். மார்க்கத்துக்கு வெளியே உள்ள அல்லது மார்க்கத்தை சட்டை செய்யாத மார்க்க விஷயத்துடைய ஒரு பற்றின்மையால் செய்யக்கூடியவர்கள் ஒரு புறம், அது அல்லாமல் மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், மார்க்கத்தை ஆசை வைக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை தங்களது வாழ்க்கையில் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியிலும் கூட ஒரு போராட்டமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பாவங்கள் என்பது. அதுவும் இன்றைக்கு நவீன வடிவில் அது எல்லா வகையிலும் எம்மை ஒவ்வொரு செகண்ட்களிலும் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் பொதுவாக மாநாடுகளில், தனிப்பட்ட வகுப்புகளிலே, தனிப்பட்ட சந்திப்புகளிலே, கலந்துரையாடல்களிலே, இது போன்ற எல்லா இடங்களிலும் இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதும் அதிலிருந்து நாம் பயன்பெறுவதும் ஒரு அத்தியாவசியமான இன்றியமையாத ஒரு அம்சம். இதனால் நாங்கள் இது போன்ற பல தலைப்புகளில் என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். கடந்த வருட மாநாட்டில் கூட இந்த பாவங்கள் சம்பந்தமான தலைப்பை தான் நான் என்ன செய்தேன், நான் எடுத்தேன். ஆனால் அது வேறு மாதிரியான சில அம்சங்களை சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்களாக இருந்தன. அதே போன்று அதாவது ஒரு வகையில் அல்ல, பல வகையில் இந்த விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் எந்த இடத்தில் படிப்பினை பெறுவான் என்று சொல்ல முடியாது, எந்த இடத்திலே அவனுக்குரிய செய்தி இருக்கும் என்று சொல்ல முடியாது. 1000 செய்தியில் ஒரு செய்தி அவனை மாற்றக்கூடியதாக இருக்கும். 1000 தகவல்களில் 1000 வழிகாட்டல்களில் ஒரு தகவல் தான் அவனது வழிகாட்டலுக்கு என்ன செய்யும், சிறந்த ஒரு வழியை என்ன செய்யும், அதாவது தோதுவாக்கி கொடுக்கும். என்பதனால் தான் இது போன்ற விஷயங்களை அடிக்கடி ஞாபகமூட்ட வேண்டி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு அம்சம். இன்னொன்று, இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு குர்ஆனும் சுன்னாவும் காட்டக்கூடிய வழி என்ன என்ற இந்த தலைப்பு அல்லது இது போன்ற தலைப்புகள் யாருக்கு பயனளிக்கும் என்றால், விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறவருக்கு தான் பயனளிக்கும். இந்த இடத்துல இருந்து என்னது, ஏதாவது இதுல ஒரு தகவல் வந்து விடுதலை பெற முடிந்தால் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம விடுதலை பெற எல்லாம் முடியாது அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது, இது போன்ற இது தலைப்பல்ல எந்த தலைப்பையும் என்ன செய்யாது, பயனளிக்காது. அதனால முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப், அதாவது இறைவனை மறைவில் அஞ்சி மீளக்கூடிய உள்ளத்தோடு யார் இருக்கிறார்களோ, யார் இறைவனை வந்தார்களோ அவர்களுக்கு தான். அதாவது உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கணும்னா, மீளனும் என்கின்ற எண்ணம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது இருக்க வேண்டும். அதற்கு முயற்சிகள், இறைவனுடைய பொருத்தம் வருகின்றதற்கு முன்னால நமது எண்ணத்தில் என்ன இருக்கணும் என்றால், நம்ம மீள வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். மாநாட்டுக்கு வந்தால் மாறுவது கிடையாது, வகுப்புகளில் சந்தித்தால் மாறுவது கிடையாது, மார்க்கத்தோடு உள்ளவர்களோடே தொடர்ந்திருந்தால் மாறுவது கிடையாது. மாற்றம் என்பது எண்ணம் முதலாவது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நபியோடு 10 வருடம் மதீனாவில் இருந்தவர்கள் தான் முனாஃபிக்குகள். ஆனால் அவங்களுக்கு அந்த தோழமை என்ன செய்யவில்லை, எந்த பலனையும் அளிக்கவில்லை. ஆனால் நபியை விட்டு காணாமல் தூரமாக எத்தனையோ பேர் இருந்தார்கள், நஜ்ஜாசிக்கு பயனளித்தது, வேறு வேறு நபி தோழர்களுக்கெல்லாம் என்ன செய்தது, பயனளித்தது. அதனால் பொதுவாக எந்த விஷயமாக இருந்தாலும் எங்களிடத்திலே முதலாவது என்ன செய்ய வேண்டும், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்களை பொறுத்து தான், எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் அனைத்தும் என்பது போல முதலாவது என்ன, எம்மிடத்திலே ஒரு நல்ல எண்ணம், நாம் மாற வேண்டும், நமது குடும்பம் மாற வேண்டும், நமது பிள்ளைகள் மாற வேண்டும், நான் அது ஒரு கட்டத்தை என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த நேரத்தில் நான் சில பகுதிகளை இந்த இடத்தில் படிப்படியாக சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பொதுவாக ஒன்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள் அல்லது அதில் தோல்வியை சந்தித்து துவண்டு நம்மளால் விடுதலை பெற முடியாதோ என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான், எதிலிருந்து அவர் விடுதலை பெற போராடுகிறாரோ, எதிலிருந்து அவர் தப்ப வேண்டும் என்று போராடுகிறாரோ அது பற்றிய அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். அது பற்றிய அறிவு அவரிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும். பாவங்கள் என்ற பகுதி பற்றி, பாவத்துடைய இயல்பு பற்றி, பாவம் ஏற்படுத்தக்கூடிய உளரீதியான பாதிப்புகள் பற்றி அவர் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்,
தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா அறிவு தான் ஒரு மனுஷனை என்ன செய்யும், நல்ல வழிக்கு கொண்டு போய் சேர்க்கும். அன்புள்ள சகோதரர்களை, இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் தமது பாவங்கள் சம்பந்தமான அதாவது பிரபல்யமான தனது நூலிலே என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு அழகான 3 அடிப்படைகளை சொல்கிறார், 3 விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்றார் என்றால், உசூலுல் ஹதாயா குல்லுஹா தலாதா, உலகத்திலே உள்ள எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை 3 விஷயங்கள். உலகத்திலே உள்ள எல்லா விதமான பாவங்களுக்கும் அடிப்படை 3 விஷயங்கள் அப்படி என்று சொல்லி இமாம் இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது என்ன 3 விஷயம் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானுக்கும் நடந்த ஒரு நிகழ்வு, அடுத்த கட்டம் அதாவது அதுக்கு முன்னால ஷைத்தானுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் நடந்த நிகழ்வு, அதுக்கு பின்னால் ஷைத்தானுக்கும் ஆதமுக்கும் மத்தியில் நிகழ்ந்த நிகழ்வு, அதற்கு பின்னால் அதாவது ஆதமுடைய 2 ஆண் மக்களுக்கு நடந்த நிகழ்வு. இதுதான் நம்மளுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஆரம்ப பாவங்கள் 3. மனித சமுதாயத்திலே நடந்த ஆரம்ப 3 பாவங்கள் இந்த 3 தான். முதலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு இப்லீஸ் நடத்திய உரையாடல். அடுத்ததாக இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்திலே அதாவது நடந்து கொண்ட விஷயம், சொர்க்கத்துக்கு போன பின்னால். அதற்கு பின்னால் ஆதமுடைய 2 மக்களுக்கு இடையில நடந்த கொலை. இதுதான் குர்ஆன் எங்களுக்கு மனித வரலாற்றில் சொல்லக்கூடிய ஆரம்ப 3 பாவங்கள். முதலாவதுக்கு என்ன காரணம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடன் ஷைத்தான் அதாவது இறைவனுடன் ஷைத்தான் முரண்பட்டதற்கு பிரதானமான முதல் காரணம் என்ன? கிபிர், பெருமை. முதல் காரணமே என்ன? பெருமை. அல்லாஹு தாலாவை கேட்கிறான், உனக்கு அதிலே பெருமை அடிக்க என்ன இருக்கிறது? முஸ்தக்பிரின், பெருமை அடித்தவர்களில் ஷைத்தான் ஆகிவிட்டான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். எனவே முதல் பாவம் பெருமையின் காரணமாக நடந்ததை பார்க்கிறோம். சரி, இரண்டாவது பாவம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு இப்லீஸ் உரையாடுகிறானே, உரையாடி சொர்க்கத்திலே உள்ள அந்த கவர்ச்சி, சொர்க்கத்திலே உள்ள அந்த இன்பம் எல்லாவற்றையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சொர்க்கத்திலே இருக்கிறார். நம்ம ஷைத்தானை விட்டு தூரமாங்க எங்களுக்கு சொர்க்கம் சொல்லப்படுகிறது. ஆனா அவர் எங்க இருந்தாரு? சொர்க்கத்துல தான் இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது சொர்க்கத்தை தான். சொர்க்கத்தை ஆர்வமூட்டி ஷைத்தானை விட்டு தூரமாக்குவதற்காக எங்களுக்கு சொல்லப்படுகிறது, சொர்க்கம் ஆர்வமூட்டி. ஆனா சொர்க்கத்துல தான் அவர் என்ன செய்தாரு? இருந்தார். இப்ப சொர்க்கத்துல இருந்த வரையே ஷைத்தானுக்கு எப்படி வழி கெடுக்க முடிந்தது அப்படி என்று கேட்டால், ஹிர்ஸ் என்ன? பேரார்வம், பேராசை. பேராசை என்கின்ற உணர்வை தூண்டித்தான் ஷைத்தான் என்ன செய்தான்? அங்கே வழி கெடுத்தான். ஏன்னா அவன் ஆசையில இருக்கிறான். அவனுக்கு அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதை கொடுக்கணும்? அடுத்ததாக பேராசையை கொடுத்தான். எப்படி? மானஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத்தி இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன், நீங்கள் இருவரும் நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் அல்லது மலக்காகி விடுவீர்கள். மேலுக்கு இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்படி என்று சொல்லி வகாசமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றவர்கள் ஒருவர் தான் சத்தியவேர் என்ன செய்தாரு? பண்ணினான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்துல இரண்டாவது காரணம் என்ன? இருக்கிறவனுக்கு கொடுத்தது பேராசை. அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இந்த 2 பேருக்கு இடையே நடந்தது என்ன? அது பேராசைன்னு சொல்ல முடியாது, ஆசைதான். இருவருக்குள்ள ஒரு ஆசை தான். ஏண்டா அதுக்கு மேல உண்டு அப்படி என்று சொல்லி என்ன செய்யல, அவர்கள் ஆசைப்படவில்லை. திருமணத்துல நடக்குது. அங்கே என்ன நடந்தது? ஹசத். வரலாறு என்ன சொல்கிறது? இவருக்குரியவராக திருமணம் முடிக்கப்பட வேண்டியவராக இருந்தவர் மீது அடுத்தவர் என்ன செய்யறாரு? ஆசைப்படுகிறார். அங்கே என்ன நடந்தது? ஹசத், பொறாமை. இந்த 3 தான் உசூலுல் மஆசி, உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களுக்கும் பின்னணியாக இந்த 3 தான் இருக்கும் என இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் தெரியுமா? இந்த பாவத்திலிருந்து தவிர்த்தல், இந்த பாவத்திலிருந்து தவிர்த்தல், இந்த பாவத்திலிருந்து தவிர்த்தல் என்றால் 100 பாவம் இருக்குது. ஒவ்வொருவருடைய நிலையிலையும் 100-200 பாவம் இருக்குது, உசூல்கள் இருக்குது. இதுதான் இந்த எல்லா பாவங்களுக்குமான உசூல்கள் என்று ஒரு மனிதர் விளங்கிட்டான்னு சொன்னா, அடிப்படை என்று விளங்கிட்டான்னா அதை இறுக்கி பிடிச்சிட்டான்னு வைங்களேன், அதுல கவனமா இருந்துட்டான்னு வைங்களேன், எத்தனையோ பாவங்கள் ஒரேடியாக என்ன செய்யும்? அடிபட்டு போகும் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விடலாம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆனா அங்கிருந்து அதெல்லாம் ஆரம்பிக்குது. கிபிராக இருந்தாலும் சரி, பேரார்வமாக இருந்தாலும் சரி, பொறாமையாக இருந்தாலும் சரி, எங்கிருந்து ஆரம்பிக்குது? உள்ளத்திலிருந்து என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்.
இஸ்லாமிய அதாவது உலகத்துடைய மானுட சமுதாயத்துடைய வரலாற்றிலே நடந்த 3 பாவங்களுடைய அசலாக இதான் இருந்தது. பெருமை இருந்தது, ஆனால் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்கள் எல்லோரும் உயர்ந்த இடத்துல இருந்தவர்கள். பெருமை இருந்தது, அடுத்த காரணமாக பேரார்வம் இருந்தது, 3வது காரணமாக பொறாமை இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். எங்கெல்லாம் எங்களுக்கு சில பாவங்கள் பேரார்வங்களின் காரணமாக நடக்கிறதோ அந்த பாவங்களை விடுதல் என்ற பகுதியில் கவனம் செலுத்துவதற்கு மேலாக பேரார்வத்தை குறைப்பதில் ஒரு மனிதன் கவனம் செலுத்துவானாக இருந்தால் பலவிதமான பாவங்கள் நம்மளை விட்டு என்ன செய்துவிடும், ஓடிவிடும். அதே போன்றுதான் அதாவது இந்த பெருமை என்கின்ற பகுதி. ஏன் எனக்கு பலரோடு நான் பகைத்துக் கொண்டிருக்கிறேன், ஏன் நான் பலரோடு முரண்பட்டு கொண்டிருக்கிறேன், ஏன் பலரோடு நான் ஒவ்வாமையில் இருக்கிறேன் என்பதையெல்லாம் யோசிப்பதை விட என்னட்ட பெருமை இருக்கிறதா என்ற யோசித்தான் வைங்களே, அவனுக்கு பல பாவங்கள் அவனை விட்டு என்ன செய்துவிடும், ஓடிவிடும் என்பதை நம்ம பார்க்கலாம். அதே போன்றுதான் பொறாமை. ஏன் இன்னொருவர் முன்னேறுவதை நான் விரும்புவதில்லை, எனது இடத்துக்கு இன்னொருவர் வருவதை நான் ஏன் விரும்புவதில்லை, நான் ஏன் பலருக்கு அநியாயம் செய்ய நினைக்கிறேன் என்பதையெல்லாம் யோசிப்பதை விட என்கிட்ட பொறாமை இருக்கிறதா என்கின்ற உணர்விலே ஒருவர் அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார் வைங்களேன், அதை இல்லாமலாக்குவதற்கு அந்த விஷயம் என்ன செஞ்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி பலவிதமான உணர்வு விஷயங்களில் கவனம் எடுத்திருக்கிறார்கள். உணர்வை ஆர்வமூட்டுவதிலும் சில உணர்வுகளை தவிர்ப்பதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த முதல் விஷயத்தை புரிந்து கொண்டோமா? பாவங்கள் என்பதற்கு எல்லா விஷயத்துக்கும் உலகத்திலே எப்படி உசூல்கள் அடிப்படைகள் இருக்கின்றனவோ பாவங்கள் உருவாகுவதற்கும் பல பாவங்களுக்கு பின்னாலும் இப்படி சில அடிப்படையான குண இயல்புகள் என்ன செய்கின்றன இருக்கின்ற. அந்த குண இயல்புகளில் நாங்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்வோம் என்று சொன்னால் பலவிதமான பாவங்கள் என்ன செய்யும், நம்மளை விட்டு நீங்கிவிடும். ஏன் இந்த வழிகளை எல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நிறைய பேர் இங்கே உள்ள அதாவது நிறைய பேர் எல்லோரும் தான் இயல்புல எப்படி இருப்பார்கள் என்றால், புதிதாக இதுக்கு புறவு பாவங்களை விடுவதற்கு என்னென்ன பாவங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்று முயற்சிப்பதற்கு அதாவது சிந்தனை எடுக்கின்றவர்கள் அல்ல. ஏற்கனவே பல அனுபவங்கள் பட்டு எல்லாம் முடிஞ்சு இதுக்கு புற வழி இருக்குமா அப்படி என்கின்ற சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே தவிர்க்கலாம் என்பதற்கான வழிகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? முதலாவது, இந்த இரண்டாவது அம்சத்தில் மிக முதலாவது என்னன்னு சொன்னால், எல்லாரிடத்திலும் ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வி எதை பற்றிய கேள்வி தெரியுமா? 10 வருஷமா ட்ரை பண்ணி எதையெல்லாம் மாற்ற இல்லாம போச்சோ அதை பத்தி உள்ள கேள்வி. 15 வருடங்களாக முயற்சி செய்து எதையெல்லாம் மாற்ற முடியாமல் போனதோ அதை பற்றிய ஒரு கேள்வி எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதனால நிறைய பேர் அதுக்கு எப்படி பேர் வச்சுக்கிறாங்கன்னா பிறவிக்குணம். அதுக்கு எப்படி பேர் வச்சுக்கிறாங்கன்னா பிறவிக்குணம். இது மாறாது, இது இயல்பு, இது இயல்பு. இன்னும் சிலர் எப்படி ஆயிட்டாங்கன்னா, இமாம்கள் எல்லாம் நம்மளை போலதான் லெவலுக்கு கொண்டுட்டாங்க. ஏண்டா நம்ம திருந்தலையா, எல்லாரையும் கெட்டவனாக்கிறதா நம்மளை சமனாக்குறதுக்குள்ள ஒரே வழி. எப்படி நம்மளால திருந்த முடியாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம உயர்ந்த இடத்துல வேற இருக்கிறோம், அந்தஸ்தான இடத்துல இருக்கிறோம், அல்லது தவா களத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறோம், அல்லது தவால நம்ம அதாவது நேரடியாகவா சம்பந்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வைங்க. நம்மளால 15 வர்ற முயற்சி எடுக்கிறோம், சரி வரவில்லை. இப்ப நான் கெட்டவன் என்பதை விட நான் திருந்தி விட்ட இடத்துக்கு நல்ல வழி என்ன தெரியுமா? உலகத்துல எல்லாரையும் கெட்டவன் ஆக்கிட்டான் வைங்களே, எல்லா மனிதர்களுடைய இயல்பு. இது மனிதர்களுடைய இயல்பு ஆகிட்டா நான் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். இது ஒரு மனிதனுடைய ஒரு உச்சகட்டு மோசமான ஒரு குணம். அப்படி வரும், அப்படி என்ன செய்யும், வரும். இந்த இயல்பு இருக்கிறதே எதனால வருது தெரியுமா? தோல்வி, சைத்தானுடைய அந்த போராட்டத்துக்கு முன்னால ஏற்படக்கூடிய தோல்வியின் காரணமாக இது வரும். எல்லோருக்கும் என்ன செய்யும், இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் வரும். மனிதனால் அந்த மாதிரியான மனநிலைகள் வருவது நியாயமா? உண்மையிலே மாற்றவே முடியாத குணங்கள் அப்படி என்ற குணங்கள் இருக்கின்றனவா இந்த உலகத்தில்? அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு எழுதிட்டான்னா அதை மாற்ற முடியாது, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் இறைவன் மாற்ற முடியாத என்ற குணங்களை பதிந்து வைத்திருக்கிறானா அப்படி என்று கேட்டால் அன்புள்ள சகோதரர்களே இல்லை, அப்படி கிடையாது. எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்? எதெல்லாம் நீங்க பிறவி குணம் என்று சொல்கிறீர்களோ, எதெல்லாம் உடைய இயல்பு என்று சொல்கிறீர்களோ, இது இனி மாறாது அப்படி என்று மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் என்னென்ன இயல்புகள் இருக்கின்றனவோ எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் இதுல 2 விஷயங்கள், மாற்றம் என்பதில் 2 விஷயங்கள் எங்களுக்கு மிக முக்கியமாக தேவை. ஒன்று, எமது அளவுக்கு மிஞ்சிய போராட்டம் அதுக்கு தேவை, மிதமிஞ்சிய ஒரு போராட்டம் எமக்கு தேவை, தொடர்ச்சியான ஒரு போராட்டம் தேவை. இன்னொன்று, அதை யார் உங்களிடத்திலே உணர்ந்து தட்டிக்களி அதை திருத்தணும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு நல்ல ஒரு அறிவு தேவை.
அவர் நல்ல ஒரு பண்பட்ட திறந்த ஒரு சிறந்த ஒரு மனிதராக அவர் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த ரெண்டு இணைஞ்சு வைங்க, உலகத்துல நம்ம பிறவி குணம் மோசமான குணம், இவர் மோசமான இயல்பு இப்படி சொல்றோமே, இதை நிச்சயமாக மாற்ற முடியும். இதை நிச்சயமாக மாற்ற முடியும். இரண்டு விஷயங்கள். ஒன்று என்ன தெரியுமா, எம்மிடத்திலே சாதாரண விஷயங்களுக்கு எடுக்கிற முயற்சி போன்ற முயற்சி அல்ல. எப்படி முயற்சி எடுக்கணும், ஆழ்ந்த முயற்சி, மிகப்பெரிய ஒரு போராட்டம், அதற்காக வேண்டி கொடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, உங்களை சுட்டி காட்டுறாரு ஒருவர், திருத்தணும்னு நினைக்கிறாரே, அவர்கிட்ட மிகப்பெரிய இது பற்றிய அறிவும் பொறுமையும் நல்ல வழிகாட்டலும் இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பாராட்டுகிறான், யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம் வ யுஸக்கீஹிம், அவர்களை தஸ்கியா செய்வார். இந்த நபி என்ன செய்வார், அவர்களை தஸ்கியா செய்வார். அது என்ன, அப்படிப்பட்ட ஒரு முஅல்லிமாக முஸக்கியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். படித்து கொடுக்கிற வேலையை மட்டும் ரசூலுல்லாஹ் செய்யல, இன்னொன்று செய்தார்கள். என்ன, அவர்களை உணர்ந்து தக்க தருணத்தில் அவர்களை பண்படுத்தக்கூடிய அந்த பண்பு ரசூலுல்லாஹ் என்ன செய்தது, இருந்தது. ஒரு அதாவது திறமையான ஆசிரியராக இருந்து, ஆனால் அதை என்ன அடிப்படையில் இவர் இந்த பலகீனத்தில் ஈடுபடுகிறார் என்பதை புரியாதவராக இருந்தான் வைங்களே, கெடுத்துட்டுவார். பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, கேட்ட செய்தியாக நீங்கள் இருக்கலாம். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹுமா, மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் பிரபல்யமான நபி தோழர்கள், மகனும் தான் தந்தையும் தான். இந்த மிஸ்வர் இப்னு மஹ்ரமா உடைய தந்தை மஹ்ரமா இருக்கிறாரே ரலியல்லாஹு அன்ஹு, அவர் கொஞ்சம் கடினமான போக்குடையவர், கடினமான போக்குடையவர், கடினமாக பேசக்கூடிய இயல்புடையவர். இவர்கிட்ட அந்த இயல்பு இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் என்பதனால கடினத்துக்கு கடினம் அங்க ஈக்குவலா என்ன செய்யாது, வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஒரு தர்பியா கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது அறிவுள்ளவர். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக என்ன செய்யும், நீங்க கடினமா நடந்தீங்கன்னா மக்கள் எப்படி நடப்பாங்க, கடினமா தான் நடப்பாங்க. நீங்க சிரிச்சிட்டு நடங்க, உங்களோட முக்கியமான விஷயத்துல சிரிச்சிடுவாங்க. நீங்க நல்லா சிரிச்சிட்டு நடந்தீங்கன்னு உங்களோட இம்பார்ட்டன்டான விஷயங்களை அவங்க சிரிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஏன், நீங்க நடந்த மாதிரி. நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படித்தான். நீங்க கோபமா நடத்தா உங்களை கண்டாலும் என்னன்னு கேட்டா என்னன்னு தான் செய்வாங்க, திருப்பி கேட்பாங்க. இது மனிதனுடைய இயல்பு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணங்கள் விஷயங்கள் பாவங்கள் விஷயங்களை அணுகுகிற நேரத்தில் அவன் கடினமாக இருந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சாஃப்டான ஒரு குணத்தை ரசூலுல்லாஹ் கையாளுவாங்க. பலவிதமான இடத்துல ரசூலுல்லாஹ் அப்படி நடந்திருக்கிறார்கள். இதுல என்ன நடக்குதுன்னா, மிஸ்வரை கூப்பிடுறாரு தந்தை, வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போவோம், நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு பகுதி வர வேண்டியிருக்கு, நான் வரல அப்படின்னு கூப்பிட்டு போறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. வீட்டு வாசல்ல நின்று மகன்கிட்ட சொல்றாரு, அவர் இயல்புல சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வை வெளியே வர சொல்லுங்கன்றாரு. அந்த சிஸ்டம் என்ன செஞ்சது, நல்ல ஒரு முறையில் இருக்கல. மகனுக்கு கோபம் வந்துட்டு, அவருடைய மகன், ஆனா அவருக்கு கோபம் வருது. உங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வெளியே வர சொல்றதா ஒரு நாள் நடக்காதுன்றாரு. உங்களுக்காக வேண்டி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூப்பிட மாட்டேன்ட்டாரு. அதற்கு மிஸ்வர் இப்னு மஹ்ரமாவுடைய தந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா, அதான் அழகான பதில். நாதிஹி, கூப்பிடுங்க, இன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் பெருமை பிடித்தவர் அல்ல, அவர் பெருமை பிடித்தவர் அல்ல, கூப்பிடுங்க, அவர் வருவார் என்னாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி விளங்கி வச்சுக்க, இவர் கடினமான சிந்தனை போக்குடையவர், கடினமான பேச்சுடையவர். ஆனா பதில் எப்படி சொல்றாரு, நாதிஹி இன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் பெருமை பிடித்தவர் அல்ல. அப்படின்னா என்ன, தன்னட்ட உள்ள கடினத்தன்மை அவருக்கு தெரியுது. ஆனால் கடினமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு எப்படி நடந்தார்கள் என்பது அவருக்கு தெரிகிறது. அதெல்லாம் அவர் விளங்கி வச்சுக்கிறார். எப்படி விளங்கி வச்சுக்கிறாரு, எனக்கு மிகவும் கருணை உள்ளவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால தான் சகோதரர்களே, நபித்தோழர்கள் அவ்வளவு அன்பும் நேசமும் பாசமும் வச்சிருந்தாங்க. ஏன் தெரியுமா, அது காண முடியும், நிறைய காணும். எல்லா மனிதர்களுக்கும் அது முடியாது, எல்லா மனிதர்களுக்கும் அது எல்லா நேரத்திலும் கூட முடியாது. அப்படியான ஒரு இயல்பான ஒரு தன்மை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப அழைத்த உடனே எப்படி வெளியே வந்தாங்க தெரியுமா, இவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கையில் எடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்துட்டே வெளியே வராங்க. இந்த இருக்குது உங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன்ட்டாரு. வெளியே வரக்குள்ள அப்படித்தான் வந்தாரு. வெளியே வர நேரத்தில் என்ன விஷயம், இப்படி கூப்பிடலாம் அப்படியெல்லாம் என்ன செய்யல, கொண்டு வந்து கொடுத்தார். அல்லாஹு தாலாவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி குர்ஆன்ல சொல்றானா, இன்னதாலிக்கும் கான யுதின் நபி ஃபயஸ்தஹி மின்கும், அது இன்னதாலிக்கும் கான யுதின் நபி, நீங்க அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு அடிச்சுட்டு பல மணி நேரம் இருந்து பேசிக்கிட்டீங்களே, அது அவருக்கு மிச்சம் டிஸ்டர்பாக இருக்குது. யாருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கிறது. வெட்கப்படுகிறார், உங்களிடத்திலே சொல்வதற்கு வெட்கப்படுகிறார். அல்லாஹு தஆலா உண்மையை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். சுப்ஹானல்லாஹ்.
நினைத்து பாருங்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா நடந்து கொள்கிறான்னு பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தினார், வா அலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். வா அலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொண்டார்கள். சிலரை கூப்பிட்டு சொல்வாங்க, இன்ன ஃபீக லஹஸ்லத்தைன் யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, உங்கள்ட்ட ரெண்டு பண்புகள் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய தூதரும் அதை விரும்புகிறார்கள். இயல்பை தூண்டி விட்டார்கள், நிதானம், இரக்க குணம், அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள், தூண்டிவிட்ட செய்தியை பார்க்கிறோம். சில நபித்தோழர்கள் வந்து கேட்டார்கள், லா தக்பப், கோபப்பட வேண்டாம். ஃபரத்தத மிராரன், பலமுறை கேட்டார், லா தக்பப், கோபப்பட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இது சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இவ்வளவு பாவங்களில் மூழ்கி இருந்தவர்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களை அகற்ற முடிந்தது என்பது ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகிய முக்கியமான முறை இது. மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி தஸ்கியா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வயுஸக்கீஹிம் அப்படின்னு பல இடங்களில் என்ன செய்றான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே இரண்டு விஷயங்கள், ஒன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முஜாஹதா, அதாவது தொடர் முயற்சி. இரண்டாவது, நம்மளை யார் திருத்த நினைக்கிறாரோ அவருக்கு நம்ம வெளிப்படையாவே சொல்லிடணும், என்ற இயல்புல இந்த குணம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, இதுல இருந்து நான் என்ன செய்யறேன், வெளிவரணும்னு முயற்சிக்கிறேன். பாவங்களாக இருந்தால் சொல்லக்கூடாது, மற்றபடி குண இயல்புகளாக தான் என்ன செய்யணும், நம்ம சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவரால் அதை உணர முடியும். எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உணர்வில் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் இயல்புகள் என்றால் என்ன, ஒரு மனிதனிடத்திலே பதியக்கூடிய இயல்புகள் என்ன என்பதை பற்றி ஒரு செய்தியை பாருங்கள். சஹீஹுல் புகாரியில் 6497வது இலக்கம், 6497வது இலக்கம், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். قال حدثنا رسول الله صلى الله عليه وسلم حديثين, நபி அவர்கள் எனக்கு இரண்டு செய்திகளை சொன்னார்கள். رأيت احدهما وانا انتظر الاخر, நான் ஒன்றை கண்டிருக்கிறேன், மற்றதை எதிர்பார்த்திருக்கிறேன். ஒன்றை கண்டுட்டேன், அடுத்ததை என்ன செய்கிறேன், நான் இப்பொழுது வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹத்தஸனா, பாருங்க இந்த இயல்பு, அன்னல் அமானத நஸலத் ஃபீ ஜஸ்ரி குலூபிர் ரிஜால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னார்கள், அமானிதம் மனிதர்களுடைய உள்ளத்தின் ஆழங்களில் இறங்கியது. அப்படின்னு என்ன, அல்லாஹ் தஆலா இந்த இயல்புகளோட தான் மனிதனை படைத்திருக்கிறான், இந்த இயல்புகளோட தான் மனிதனை படைத்திருக்கிறான். அப்படியே உள்ளத்துல இயல்பாக அமானித தன்மையை வைத்து தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். எனவே அமானிதம் என்பது ஒரு ஆழ்மனதில் பதிந்த ஒரு குணம், மனிதனிடத்தில் அமானா என்பது பணிந்த ஒரு குணம். சும்மா அலிமு மினல் குர்ஆன் சும்மா அலிமு மினஸ் சுன்னா, பின்னல் அவர்கள் இந்த அமானிதத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி குர்ஆனிலிருந்து படித்தார்கள், ஹதீஸிலிருந்து படித்தார்கள். அப்ப என்ன செய்யும், அது ஒரு நல்ல குணம், அல்லாஹ் தஆலா இயல்புகளை படைத்திருக்கிறான். இந்த குணத்தை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் வலியுறுத்தி சொன்னா எங்களுக்கு என்ன செய்யும், அதிகரிக்கும். அதனுடைய முக்கியத்துவம் என்ன செய்யும், அதிகரிக்கும். அதனுடைய செயல்பாடு எங்கள்கிட்ட அதிகரிக்கும். வஹத்தஸனா அன் ரஃபைஹா, அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படி இல்லாமல் போகும் என்றும் சொன்னார்கள், அது எப்படி இல்லாமல் போகும் என்று சொன்னார்கள் என்று சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க. எப்படி என்றா, அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்திலே பதிந்திருக்கக்கூடிய எந்த நல்ல குணத்தையும் இப்படி எடுப்பது கிடையாது. அதே போன்ற ஒரு கெட்ட குணம் அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகுவதற்கு, உருவாகுவதற்கும் நீண்ட காலம் என்ன செய்யும், எடுக்கும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. யனாமுர் ரஜுலு நௌமா, மனிதர் ஒரு தூக்கம் தூங்குவார். அப்படின்னா ஒரு தூக்க காலகட்டத்தை சொல்றாங்க, தூங்குறாரு. ஃபதுக்பதுல் அமானது மின் கல்பி, ஓர் இரவில் அவரது உள்ளத்திலிருந்து அமானிதம் எடுக்கப்பட்டு விடும். அல்லாஹ் தஆலா எப்படி உள்ளத்துல சேர்த்து படைச்சானோ அந்த அமானியத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவான். அதுக்கு பின்னால ஃபயவல்லு அஸருஹா மித்ல அஸரில் வக்த், ஒரு தீ சுட்டுட்டேன்னு வைங்க, சுட்டா கொஞ்சம் அடையாளம் இருக்குமே, இது மாதிரி ஒரு அடையாளம் உள்ளத்துல இருக்கும், அது அமானிதம். அப்ப போயிடும். பின்னர் என்ன செய்யும் என்று சொன்னால், சும்ம யனாமுன் நௌமா ஃபதுக்பது ஃபயப்கா அஸருஹா மித்லல் மஜ்லி, மித்லல் மஜ்லி, அதாவது பின்னர் என்ன செய்யும் தெரியுமா, ஒரு தூக்கம் தூங்குவார், இன்னும் கொஞ்சம் காலம் போகும், தூங்குவாரு. எலும்புற நேரத்தில் அமானியத்தை இன்னொரு பகுதி எடுக்கப்பட்டிரும். எப்படி அடையாளம் இருக்க வேண்டாம், நம்ம பொக்களம் என்று சொல்லுவோமே, தோலுக்கும் சதைக்கும் இடையில வரக்கூடிய அந்த தண்ணி கட்டி, இது மாதிரி என்ன செஞ்சிடும், உடம்புல அமானிதம் என்ன செய்யும், உள்ளத்துல அமானிதத்தோட இருக்கும். அதான் உள்ளுக்கு வேண்டிய எதுவும் இல்லை. அதை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தி சொல்றாங்க, கஜம்ரின் தஹ்ரஜ்தஹு அலா ரஜ்லிக ஃபனபித் ஃபதராஹு முன்தபிரன் வலைஸ ஃபீஹி ஷை. நீங்க வந்து ஒரு தீக்கட்டி எடுத்து இப்படி உடம்புல தடவி விட்டீங்கன்னு வைங்க,
அதுல போடணும், அது என்ன செஞ்சு அந்த இடத்துல வீங்கி விடும், அது உயர்ந்திருக்கும். ஆனா உள்ளுக்கு என்ன செய்யாது, எதுவுமே பிரயோசனமான யூஸ்ஃபுல்லான எதுவுமே இருக்காது. இது மாதிரி அமானிதம் என்ன செய்து விடும், மாறிவிடும். மக்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள், மக்கள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்களே, பலா யகாது அஹதுன் யுஅத்தில் அமானா, எவரும் அமானிதத்தை நிறைவேற்றுகின்றவராக நீங்கள் காண மாட்டீர்கள். எவரையும் அமானிதத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக காண மாட்டீர்களே. உடம்புல அசர் போயிட்டு, உள்ளத்திலிருந்து அசர் போயிட்டு காண மாட்டீர்கள். ஃபயுகாலு இன்ன ஃபீ பனி ஃபுலானின் ரஜுலன் அமீனா, சொல்லப்படும் அந்த காலகட்டத்தில் எப்படி தெரியுமா, இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் அமானிதத்துல நல்லவரா, அங்க ஒரு ஆள் இருக்கிறாரு கொஞ்சம் அமானிதத்துல நல்லவரா. அப்படின்னா என்ன, சஹாபாக்களுடைய காலம் எல்லாருமே அமானிதத்துல நல்லவர்கள், ஒன்று ரெண்டு பேரை தவிரன்னு சொல்லலாம். ஆனால் இப்ப அப்படி இல்லை, அங்க ஒரு ஆள் இருக்கிறாரா இங்க ஒரு ஆள் இருக்கிறாரா என்று சொல்லப்படும். சொல்லிட்டு ரஜுல், சில மனிதர்களை பார்த்து சொல்லப்படும், அமானிய தன்மைக்கு பாருங்க சொல்லப்படும், மா அகல வமா அத்ரஃப வமா அஜ்லத, என்ன சிந்தனை அவருக்கு, என்ன புத்தி கூர்மை, என்ன ஒரு சபர் அவர்ட்ட பொறுமை இருக்குது. வலமா ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மின் ஈமான், அவருடைய உள்ளத்திலே அப்படி சொல்லப்படுகின்ற உள்ளத்திலே ஈமான் அணுவளவு கூட இருக்காது. ஆனா அப்படி மக்கள் பேசிக்கொள்வாங்க, அவ்வளவு அமானிதான் அவ்வளவு நல்லவர் அப்படின்னு பேசிக்கொள்வாங்க. ஆனா அமானிய தன்மை ஒரு அணுவளவு கூட என்ன செய்யாது உள்ளத்துல இருக்காது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை ஹுதைபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வலகத் அதா அலைய ஜமானுன் வமா உபாலி ஐயக்கும் பாயஅது, எனக்கு ஒரு காலம் இருந்தது, நான் யாரோடு வியாபாரம் செஞ்சாலும் கணக்கெடுக்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், யாரோட நம்பி வியாபாரம் செய்வேன். இப்ப எல்லாரும் செய்யற மாதிரி, எப்படி யாரோடையும் நான் நம்பி வியாபாரம் செய்வேன். அந்த அளவுக்கு எல்லாரும் நம்பிக்கையான மக்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். لئن كان مسلما رده علي الاسلام ولئن كان نصرانيا رده علي سائه, அவர் முஸ்லிமாக இருந்தால் அவருடைய இஸ்லாம் எனக்கு அந்த அமானிதத்தை கொண்டு வந்து தந்துரும். ஏன், அவர் முஸ்லிமானவர், அமானித உணர்வு உள்ளவர், கொண்டு வந்து தந்துருவார். அவர் கிறிஸ்தவராக இருந்தால் அவருக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பாரு, அவர் மூலம் நான் அதை என்ன செஞ்சு கொள்வேன், எடுத்துக்கொள்வேன். ஆனால் இன்றைய தினம் ஃபமா குன்து உபாயு இல்லா ஃபுலானன் வ ஃபுலானா, நான் இவரோட தவிர வியாபாரமே செய்ய மாட்டேன்றார். யாரு, ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். 1300 வருஷத்துக்கு பிறகு இருக்கிறோம். எப்படி 1300 வருடத்துக்கு பிறகு இருக்கிறோம். 1300 வருடத்துக்கு முன்னால அவர் சொல்றாரு, இப்ப நான் யாரோட இந்த நாட்களை தவிர வேற யாரோட வியாபாரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அவ இப்ப இன்றைக்கு நினைச்சு பாருங்க, நம்பித்தான் பிசினஸ்ல இறங்குறான், ஆனா அவன் தான் முதல்ல என்ன செய்யறான், கழுத்த இருக்கிறான்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லா இடங்களையும் அமானிதம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியுமா, அல்லாஹு தாலா நல்ல குணங்களை உள்ளத்தின் இயல்பிலே படைத்திருக்கிறார். அதை வளர்த்துக் கொள்வது, அதனுடைய முக்கியத்துவங்களை படித்து வளர்த்துக் கொள்ளலாம். அதை கெடுத்துக் கொள்வது நாம் அதற்கு முரண்படுவதன் மூலம். இந்த ஒரு செய்தியை மட்டும் நீங்க மனதில் எடுத்து பாருங்கள். இந்த உலகத்திலே மாற்ற முடியாத குணம், மாற்ற முடியாத கெட்ட இயல்பு, மாற்ற முடியாத பாவங்கள் என்கின்ற ஒரு பகுதி கிடையாது. இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, அமானிதம் வளர்வதற்கும் காலம் எடுக்கும், அமானிதம் குறைவதற்கும் காலம் எடுக்கும். ஏன், அது உள்ளத்துடைய ஆழ் மனதில் வந்த செய்தி, அது ஆள் பதிவுல என்னது, அது இருக்கக்கூடிய ஒரு அம்சம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நீண்ட கால முயற்சி நம்மளுக்கு தேவை, நீண்ட கால ஒரு போராட்டம் அதுக்கு என்னது நம்மளுக்கு தேவை. எல்லா குணங்களும் மாற்ற முடியும் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல குணங்களாக இருந்தால் வளர்க்க வேண்டும், கெட்ட குணங்களாக இருந்தால் கொஞ்சம் காலம் நாம் அதற்கு போராட்டம் கொடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை பாருங்கள். மூன்றாவது, அதாவது மதாஹிலுல் மஆசி, நாங்கள் எல்லா வகையிலும் பாவத்தை பிரித்து அறிந்து கொள்ளணும், அதான் இதோடைய நோக்கம். மதாஹிலுல் மஆசி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் பாவங்கள் என்னென்ன வகையில் எமது உள்ளத்தை போய் அடைகின்றன. ஏன்னா உள்ளத்தில் எழுந்தா தான் பாவம், அது உங்களுக்கு உள்ள அதுக்கு அதாவது இசைவடைந்துட்டாச்சா உடல் என்ன செய்யும், அதுக்கு இயங்கும். ஆனா உள்ளத்துக்கு சாதாரணமா போகலாது, உள்ளத்துக்குள் என்ன செய்யலாது, சாதாரணமாக போக முடியாது யாருக்கும். ஷைத்தான் இந்த உள்ளத்துக்கு போவதற்குள்ள வழிமுறைகளாக 6 விஷயங்களை வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு எப்படி அறிஞர்களுடைய முஸ்தலகல நடைமுறையில் என்ன பேர் தெரியுமா, தஹ்ரா. அப்படின்னா என்னன்னா, அதுதான் சைத்தானுடைய பிரதேசம், அந்த இடத்துல தான் போவான். 6 விஷயம் அதை தொகுத்து சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா, ஒன்று கண். கண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பாவத்தை யோசிங்க. அதாவது தொலைக்காட்சி யோசிக்கிறோம், சினிமாவை யோசிக்கிறோம், கெட்ட காட்சிகளை யோசிக்கிறோம், இது ஒரு பகுதி. அப்படி அல்லாம கண் என்ற இடத்திலிருந்து யோசிச்சு பாருங்க, இதை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும்,
என்கின்ற இடத்திலிருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவிதமான சிந்தனை நம்மளுக்கு தோன்றும். முதலாவது கண். இந்த கண்ணுக்கு நீங்க எதை எலவு பண்றீங்களோ அதான் உள்ளத்துக்கு போய் என்ன செய்யும், சேரும். முதலாவது சம். இரண்டாவது காது. இந்த காதுல நீங்க அதாவது பாவத்தில் ஈடுபடுவதற்கெல்லாம் முன்னால அல்லது பாவத்திற்குள்ள நீங்க இறங்குவதற்கு முன்னால கேட்கறதுக்கு அனுமதி கொடுத்தா தான் என்ன செய்யும், நீங்க கல்புக்குரிய வழியை என்ன செய்றீங்க, திறக்கிறீங்க. இரண்டாவது. மூன்றாவது லிசான், என்ன, நாக்கு. நீங்க பேசுவதற்குரிய சந்தர்ப்பத்தையும் வழியையும் அதுக்கு கொடுத்தால்தான் சைத்தானுக்குரிய ஆட்சி அங்க உண்டாகும். கொடுக்காத வரைக்கும் பலம் உங்களிடத்துல தான். மூன்றாவது. நான்காவது வாய். நாலு மட்டுமல்ல, நான்காவது வாய். இதுக்கும் நீங்க அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தா தான் என்ன செய்யும், அது வரும். அதுக்கு பின்னால்தான் பாவம் என்ன செய்யும், உள்ள நுழையும். கை. அன்புள்ள சகோதரர்களே, முதல் படி உங்களோட கரத்துல இருக்குது, உங்களோட கண்ட்ரோல்ல இருக்குது. அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா சைத்தானுக்கு அதிகாரம் என்ன செஞ்சிடும், போய்விடும். அன்புள்ள சகோதரர்களே, ஆறாவது கால். அல்லாஹு தாலா இதை பல வசனங்களில் என்ன செய்கிறான், பேசுகிறான். நான் இது சுருக்கமாக எடுத்து சொல்லி இருக்கிறேன். 6 விஷயங்கள். இந்த 6ஐ அன்புள்ள சகோதரர்களே இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தையில என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி தெரியுமா? ஃபராபிது அலா ஹாதிஹி ஸுகூரி குல்லல் முராபத். இந்த பாதுகாப்பற்ற இந்த பிரதேசங்களில் நீங்க என்ன செய்யுங்கன்னா முழு போராட்டத்தை நடத்துங்க. பாவம் என்ற பகுதி என்னென்ன பாவம் என்றதை விட்டுட்டு போராட்டம் என்ன செய்ய, இந்த பகுதியில் நடத்துங்க. சைத்தானோடு இந்த பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்கள். ஃபமதா தகல்தும் மின்ஹா இலல் கல்பி ஃபஹுவ கதீருன் அசீருன் அவ் ஜரீஹும் முஸ்ஹனும் பில் ஜராஹாத். எப்படி, யாராவது இதுல ஒரு பகுதியை திறந்து விட்டுட்டாருண்டா அவர் கொல்லப்பட்டு விட்டார், கைதியாகி விட்டார், இரத்தத்தில் தோய்ந்து விட்டார் என்பது அர்த்தம். ஏதாவது ஒரு பகுதியை சைத்தானுக்குரிய வழியை கொடுத்துட்டீங்கன்னு வைங்களே, அவர் இதுல மூழ்கிட்டாரு, அழிந்து விட்டார் என்பது அர்த்தம் என்று சொல்லி என்ன இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். நம்மளால பார்க்காமல் இருப்பது இலகு, பார்க்காமல் இருப்பது இருக்க இலகு, கேட்காமல் இருப்பது இலகு. இது எல்லாவற்றை விட எது மிக இலகு தெரியுமா? சிந்திக்காமல் இருப்பது. சிந்திக்காமல் இருப்பது இருக்கிறதே, இது மிகப்பெரிய இலகுவான ஒரு அம்சம். ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் எந்த பாவம் என்கின்ற ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்தை நான் சொல்றேன். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பாவங்களுக்குரிய அம்சமும் உங்களோட சிந்தனையில தான் என்ன செய்யுது, தங்கி இருக்கு. நான் இன்று முதல் சினிமா பார்க்க மாட்டேன் ஒருவர் முடிவெடுக்கிறார், அல்லது இன்று முதல் வட்டிக்கு போக மாட்டேன் ஒருவர் முடிவெடுக்கிறார், அல்லது நான் இன்று முதல் எனது தவறான பார்வைகள் பார்க்க மாட்டேன், அல்லது இன்று முதல் திருட மாட்டேன், இன்று முதல் நான் இந்த சிகரெட் பக்கம் போக மாட்டேன், இன்று முதல் சாராய குடிக்க மாட்டேன், இன்று முதல் நான் தொழுகையை விட மாட்டேன் சொல்லிட்டாரா? இவருக்கு ஏன் இதில் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாம போகுது தெரியுமா? தனி ஆயிட்டாருன்னா சைத்தான் முதலா வருவான். சைத்தானுக்கு இப்ப நீங்க இந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்களே, கண்ட்ரோல் எல்லாம் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க, மிக முக்கியமான இடம் இது. நீங்க இந்த முடிவை எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் சைத்தானுக்கு அதிகாரம் இல்லை. வமான் கானலி அலைக்கும் மின் சுல்தான், எனக்கு உங்கள் மீது எந்த விதமான அதிகாரம் என்ன செய்யல, எனக்கு இருக்கவில்லை. நான் உங்களை அழைச்சேன், நீங்க பதில் சொன்னீங்களே தவிர எனக்கு பெரிய அதிகாரம் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. அப்படின்னு யார் சொல்லுவான்? சைத்தான் சொல்லுவான். நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு வர முடியாது. அதனால சைத்தான் முதல் வேலையை என்ன செய்வான் தெரியுமா? உங்களோட சிந்தனையை கொஞ்சம் துறக்க வைப்பான். அதை நினைச்சு பாரு. எதை? நேற்று போச்சே அந்த சினிமா, அதை நினைச்சு பாரு. நேற்று எடுத்தமே அந்த வட்டி தொகை, அதை நினைச்சு பாரு. நீங்க என்ன செய்வீங்கன்னா, நம்ம செய்யவா போறோம், போகவா போறோம், யோசிச்சு பார்ப்போம். நம்ம இவ்வளவு பாவம் எல்லாம் என்ன செஞ்சோம், யோசிச்சுங்கன்னு வைங்க. அதுதான் முதல் திறப்பு. நீங்க இடம் கொடுத்தீங்க, இது சிம்பிளா இது கொடுக்காம இருந்துடலாம். நீங்க கொடுக்காம வேற வேலையெல்லாம் பார்த்து கண்டீங்கன்னா நீங்க திசை திரும்பிடுவீங்க. நீங்க என்ன செஞ்சிருவீங்க, திசை திரும்பி விடுவீர்கள். ஆனா சைத்தான் என்ன செய்யறான்டா, முதலாவது சிம்பிள், நம்ம யோசிச்சு தானே பார்க்கிறோம், கற்பனை பண்ணி தானே பார்க்கிறோம், பாவத்துடைய அந்த வீரியத்தை தானே யோசிக்கிறோம் என்று ஒரு 10 பாவம் செஞ்சுக்கிறோம். 1 2 3 4 10 பாவம் செஞ்சு இப்படி யோசிங்களா, அந்த இடத்துல சைத்தான் என்ன செய்வான், தனது வேலையை ஆரம்பிப்பான். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா அராஃப் 200 தொடக்கம் 202வது வசனம் வரைக்கும். வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன். சுப்ஹானல்லாஹ். சைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஒரு நஸ்க் ஏற்பட்டால், நஸ்க் என்ற இதுதான் சிந்தனையில ஒரு குத்துதல், ஒரு தோற்றம், ஒரு சிந்தனை பாங்கு, ஒரு மன ஊசலாட்டம், வஸ்வாஸ் ஒன்று ஏற்பட்டு விட்டால் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு என்ன செய்யுங்கள், நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். இன்னஹு சமீஉன் அலீம், அவன் கேட்டுக் கொண்டிருப்பவன், அவன் அறிந்தவனாக இருக்கிறான். உடனே நீங்க என்ன செஞ்சிடணும், பாதுகாவல் தேடு. உடனே நீங்க அந்த சிந்தனை வந்து சிந்திக்கவே போக கூடாது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி ஸமீர் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த வார்த்தை என்ன செய்து விட வேண்டும், சொல்லிவிட வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய பண்பு என்ன தெரியுமா,
இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன். ஈமான் கொண்டவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? ஷைத்தான்கள்ல ஒரு கூட்டம் வந்து, அதாவது எப்படின்னா தொட்டு விட்டால், தீண்டி விட்டால், அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்க, ததக்கரு, இது எங்க போகும் என்கின்ற சிந்தனை அவங்களுக்கு வந்துடும். உடனே படிப்பினை பெறுவாங்க, பார்வையுடையவர்களாக மாறி விடுவார்கள். அப்படின்னா கொஞ்சம் விட்டானா குருடராகிடுவான். அந்த சிந்தனை வந்த உடனேயே நம்ம சிந்திக்கவே கூடாது. அந்த பகுதியை ஃபர்ஸ்ட்ல அங்கே எடுத்துடணும். அப்படி இருந்தால் சைத்தானுக்கு உங்கள் மீது என்னது, எந்த வகையில அதிகாரம் என்ன செய்யாது, வராது. அதனால தான் எங்களுக்கு மிகப்பெரிய சூறாவாக, மிக அர்த்தமுள்ள ஒரு சூறாவாக தரப்பட்ட சூறா தான் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். ஏன் அந்த சூறா எங்களுக்கு தரப்படுது? அங்கதான் அவனுடைய விஷயத்துமே ஆரம்பிக்குது. அவனுடைய சிந்தனை போக்கே அங்கதான் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. யுவஸ்விஸ், சிந்தனையில் என்ன செய்யறது, முதல்ல ஒரு சிந்தனை போடுறது. நம்ம அதிலிருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி போவோம், அப்புறம் செயலுக்கு இறங்குவோம். செயலுக்கு வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வஸ்வாஸ். இந்த வஸ்வாஸ் என்கின்ற பகுதி, சிந்தனையில ஊசலாட்டம் என்ற பகுதி, கடந்த கால தவறுகளை மீட்டி பார்க்குகிற பகுதி, இது போன்ற ஞாபகங்கள் வரக்கூடிய பகுதி. இதை பத்தி சிந்திக்கவே கூடாது அப்படின்ற முடிவுக்கு வருவோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், இதுல நம்ம வந்து தப்பிட்டோம்னா பார்வையுடையவர்களாக மாறி விடுவோம். ஆனால் அப்படி இல்லை என்றால் வ இஹ்வானுஹும் யமுதுனஹும் ஃபில் கய்யி ثم لا يخسرون. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆனா அந்த ஷைத்தானுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, அவங்க அதை அப்படியே நீண்டு போய் விடுவார்கள். அதுல அவன் நீட்டிடுவான். நீட்டு போய் பின்னர் என்ன நடந்துரும் தெரியுமா? அதுல குறை வைக்க மாட்டார்கள். அப்படின்னா அதுல ஈடுபட்டுறாங்க. இந்த பகுதிக்கு நீங்க வச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா ஃபுஸ்ஸிலத் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன், நபியே உங்களுக்கு ஷைத்தானிடமிருந்து ஒரு நஸ்க் ஏற்பட்டால், ஒரு குத்தல், ஒரு சின்ன ஒரு சிந்தனை போக்கு உங்களுடைய சிந்தனையில வந்து விட்டால், ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் கேட்பவன் அறிந்தவன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரா ஃபுஸ்ஸிலத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது நாங்கள் மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டிய, நான்காவது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று என்ன? ஷைத்தான் எங்களுக்குள் ஊடுருவதும் எங்களுக்குள் வருவதும் நம்ம சிந்திக்கிறதுக்கு என்றைக்கு இடம் கொடுக்கிறோமோ அன்றைக்கு தான் அந்த சிந்தனை என்ன செய்கிறது, வருகிறது. சும்மா சர்வ சாதாரணமான பிராக்டிகலாக சில உதாரணங்களை சொல்லுகிறேன். இந்த நசுகால தான் வருது என்பது. ஒரு மனிதன் எல்லா வகையிலும் சாராயத்தை விடணும், சிகரெட்டை விடணும், அதை விடணும், இதை விடணும் ஒதுங்கிடுறான். ஒதுங்கி நல்ல மக்களோடயே சேர்ந்து வாழ்ந்துடுறான். அவர்களோட போய் தொழுது அவர்களோட இருந்து வாரான். எதுவுமே இல்லை. எப்படி அவனுக்கு ஆரம்பிக்கும் தெரியுமா? திடீர்னு போற வழியில நேத்து நண்பரா இருந்தானே ஒருத்தன், அவன் சந்திச்சிருவான். என்ன இப்ப இந்த பக்கம் காணல அப்படின்றான். முதல்ல அதுதான் வேலை. இந்த பக்கம் காணல அந்த பேச்சு எடுக்க வேணாம். இவருக்கு சைத்தான் வந்து இதான் முதலாவது. இப்ப சைத்தானுக்கு என்ன தேவைன்ற ஒரு பாபு, அவனுடைய கல்புக்குள்ள போவதற்கு ஒரு பாபு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவுடன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவுடன் ஷைத்தான் வந்து என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படி சுத்தி வந்தான். ஃபரஆ கல்பஹு அன்னஹு ஹல்குன் லம் யதமாலக், அதாவது அவருடைய இதயத்தை பார்க்கிறாரு, இவருக்கு அடக்கிக்கொள்ள முடியாது, இவருக்கு கொண்ட்ரோலாக இருக்க முடியாது என்பதை ஷைத்தான் என்ன செய்தான்? அறிந்து கொண்டான் என்ற செய்தியை அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படினால் அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், ஷைத்தான் அதிகாரம் எடுக்கக்கூடிய இடம், ஊடுருவக்கூடிய இடம் அந்த இடம் தான். அப்ப இப்படி சந்திச்சமா முதலாவது அப்படி போட்டானா என்ன செய்வான்? ஒதுங்கி போய் பார்ப்பான். சில வேலை இருப்பது சரி, அதை ஏதோ உண்ட விஷயம் நம்ம போயிட்டான்னு வைங்களேன், அவன் கேட்டானே ஒரு கேள்வி, இது அவனோட சிந்தனையில் டச்சாவே இருக்கு. வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களும் நண்பர்களா இல்லையா, நம்ம திருந்தின மாதிரி அவர்களும் திருந்தினமா இல்லையா, யார் இது? இதெல்லாம் நசாஹு ஷைத்தான், ஷைத்தான் அட்வைஸ். விளங்கிட்டா? நீ மட்டும் திருந்தினா போதுமா? அவர்களும் வரணுமா இல்லையா? உனக்கு விளங்குது, நீ இப்பதான் முதல் படி வச்சுக்கிறாய், முதலாவது படி நீ இப்பதான் வச்சுக்கிறாய், நீ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாற வேண்டியிருக்குது. நீ நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகின பிறகு அங்க போனா பரவாயில்ல. 2 நாள்லயே நீ திருந்திட்டாய், நல்லா வந்துட்டான்னு முடிவு தரவன் யாரு? சைத்தான் தான். அந்த முடிவு வந்துட்டான்னு வைங்களேன், உடனே இவர் போறதாங்க எங்க? திருத்தறதுக்கு போறது. திருத்தறதுக்கு போன இடத்துல இவன் திருந்தினாலும் இல்லையோ அவன்கிட்ட அட்வைஸ் என்ன செஞ்சிடும்? ஆரம்பிச்சிரு. இதெல்லாம் வேற கட்ட வச்சுக்க, எங்கள்கிட்ட வரவானா, எங்களுக்கு தெரியும் திருந்தினாக்களெல்லாம் பத்தி ஒரு 4 விஷயம் சொன்னான்னு வைங்களேன். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாமே மனசுல என்ன செஞ்சிடும்? ஊசலாட்டத்தை போட்டுருவான் சைத்தான். அன்றையிலிருந்து அவனுக்கு என்ன செய்யும்? மறுபடி பழைய பக்கத்தின் அதாவது திருப்பி போக வேண்டிய ஒரு மனோநிலை என்ன செய்யும்? அது உருவாக்கும்.
எல்லா இடங்களையும் நீங்க பாருங்க சிந்தனை தான். எல்லா இடங்களையும் இந்த சிந்தனை போக்கு தான் காரணமாக இருக்கும். இன்னொரு நல்ல விஷயத்துக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நிறைய இளைஞர்கள் நீங்கள் பார்க்கலாம், சினிமா விஷயத்தை நல்ல மார்க்கத்தோடு உள்ளவர்கள், நம்ம சினிமா பார்க்க கூடாது அப்படின்னு உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய நிறைய இளைஞர் இருக்கிறாங்க. ஒரு 2 வீக்ஸ் நல்லா ஓடிடும், சரியா? போன பின்னால என்ன செய்யும்னா புதுசா அப்ப ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிருவான், ரிலீஸ் பண்ணிடுவான். பண்ணின உடனேயே அந்த பக்கத்தால போறான்னு வைங்களேன், ஹோலை பார்த்துட்டான்னு வைங்களேன், இதுதான் கடைசி. நம்ம திருந்துறதுக்கு முந்தைய இது அறிவிச்சிருந்தானுங்க. எது? நம்ம திருந்துறதுக்கு முந்தைய இதை அறிவிச்சிருந்தாங்க. எனவே நம்ம இதை வந்து கடைசியா என்ன செஞ்சிருவோம், இதை நம்ம பார்த்துருவோம். இதுக்கு பிறகு இல்லை, இது லாஸ்ட். இது வந்து என்னது, லாஸ்ட். இந்த சிந்தனை போடுறான் போகணும் என்று அவன் நினைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இவன் யாரோட இந்த 2 கிழமையா நல்ல முறையில் பழகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, இவன் மனசு எப்படி தெரியுமா, கட்டுமையாக வெறுக்கும். இந்த கட்டத்தில் இவன் வந்துட்டானே, ஏன் போக இயலாது, அவனை கூட்டிட்டும் போக இயலாது. ஏன்? அவன் சிந்தனைக்குள்ள நுழைகிற அளவுக்கு சைத்தானுக்கு இப்ப பலம் இல்லை, இப்ப பலம் இல்லை. அதனால கடுமையாக வரணும். இல்ல நீங்க போங்க, நான் வரேன். இல்ல நீங்க வந்துருங்க. அவருக்கு விளங்கியிருந்தானே, கூட்டிட்டு போயிடுவாங்களா? மனசு எவ்வளவு என்ன செய்யும், பெரும் போராட்டத்தில் இருக்கும். ஆனால் அவனுடைய சிந்தனை பிறண்டுச்சு. பாத்தீங்களா எப்படி பிறண்டுது, எப்படி மாறிச்சு? இன்னொருவருடைய நல்ல சிந்தனை வந்து சேர்ந்த உடனேயே அவனால் அதை தவிர்க்க முடியாத ஒரு கட்டம் வந்தது. இதுக்கு முன்னால் அவனுக்கு முகத்துக்கு முன்னாலே போயிருப்பான். கெட்ட சூழ்நிலையில இருந்த நேரத்தில் இவனது முகத்துக்கு முன்னாலே அங்க போயிருப்பான். நல்ல சூழ்நிலைக்கு வந்துட்டு கால் வைக்க முடியாம போயிருந்த பார்க்கலாம். பெரும் போராட்டத்தோடு அவனோட என்ன செஞ்சிருவான், போயிருவான். எப்பொழுதும் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் நினைக்கிற நேரத்தில் இவன் இருக்கக்கூடாது என்று நினைப்பான். அப்படின்னா எது செல்வாக்கு செலுத்த அவனோட சிந்தனையில இவன் அந்த நல்ல மனிதர் என்ன செய்யறாரு, இப்ப செல்வாக்கு செலுத்துகிறார் என்பது அர்த்தம். ஆனால் இந்த தொடர்பை முடிச்சு பகைச்சிட்டான்னு வைங்களேன், அப்ப என்ன நடக்கும், அவனை கணக்கே எடுக்க மாட்டான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சிந்தனை செல்வாக்குத்தான் பாவத்துடைய அடிப்படையான மூலம். பாவத்துடைய அடிப்படையான மூலம். எந்த சிந்தனையை நாம் உள்ளே விடுகிறோம், எந்த சிந்தனை நாம் ஆள செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமது பாவங்களுடைய ஆளுகை சைத்தானுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தத ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், அது கொஞ்சம் பெரிய பகுதி, அதனால் அது இறுதி பகுதியாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அதாவது 5வது அல்லது 6வது அம்சம், நான் இப்ப சொல்லக்கூடிய அம்சங்கள் எல்லாம் எப்படி நம்மளை நமது பாவங்களுடைய வலைகளில் விழாமல் அல்லது அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு சைத்தானுடைய மக்கீதா, சைத்தானுடைய சதிவலைகள் என்னென்ன எங்கெங்கிருந்தெல்லாம் வருது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கிறேன், சொல்லி வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்றான், இந்த பகுதியிலே ஒரு விஷயம் என்னடா, ஃபஸத்தக அலைஹிம் இப்லீஸு தன்னஹு. அல்லாஹு தஆலா சொல்றான், இப்லீஸ் தனது எண்ணத்தை அவர்கள் விஷயத்தில் உண்மைப்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அது எப்படி தனது லன்னை இப்லீஸ் உண்மைப்படுத்தி விட்டான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சைத்தான் ஒத்தனை வந்து வழிகெடுக்கணும் நினைக்கல. முதல்ல என்ன நினைக்கிறான்டா, இவனை வழிகெடுக்கணும், அங்க கொண்டு போய் சேர்க்கணும், இவனை கெட வச்சிடணும் அப்படின்றது அவனுடைய எண்ணமாக இருக்கும். ஆனா அவனுக்கு ஒரேடி அவங்கள்ட்ட வரையலாது. இந்த 6 ரூட்டால தான் அவன் என்ன செய்யணும், வரணும். அப்ப முதலாவது அதுக்கு சிந்தனையில என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு இதை உண்டாக்கணும். உண்டாக்குவதாக இருந்தால் ஏதோ ரூட் தேவை, காதோ ஏதோ ஒரு ரூட் ஒன்று அவனுக்கு என்னது தேவை. இந்த ரூட் மூலம் உங்களை சிந்திக்க வச்சுட்டான்னு வைங்களே, உங்களை பிராக்டிக்கலான இடத்துக்கு கொண்டு வந்துட்டான்னு வைங்களே, அவன் எண்ணத்தை அவன் என்ன செஞ்சுட்டான், உண்மைப்படுத்திட்டான் அர்த்தம். அப்படின்னு சைத்தான் எப்பயும் ஆரம்பத்தில் தன்னுதான், எப்பயும் அந்த யூகத்துல தான் என்ன செய்வான், இவனை வழிகெடுக்கலாம் என்கின்ற எண்ண போக்கில் தான் செய்தான் என்ன செய்வான், செயல்படுவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு பெரிய ஒரு வலையை நீங்க போட்டுக்கோங்க, வேலி ஒன்று என்ன செஞ்சீங்க போட்டுக்கோங்க. இந்த பகுதி நமது சிந்தனையில் யார் யார் செல்வாக்கு செலுத்துகிறார்கள், என்னென்ன ஊடகங்கள் செல்வாக்கு செலுத்துகிறன, என்னென்ன அம்சங்கள் நம்மளே செல்வாக்கு செலுத்துகின்றன, எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், நம்ம எடுத்துடணும். எல்லாவற்றையும் என்ன செய்து விட வேண்டும், எடுத்து விட வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இது 6வது பகுதி என்ன என்று சொன்னால், அதாவது ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் மனிதனை பாவத்திலே மூழ்க வைக்கக்கூடிய இந்த போராட்டம் இருக்கிறது. நீங்க நாமெல்லாம் கடைசியாக மூச்சிழுப்போமே, அந்த இடம் வரைக்கும் நடக்கும். எந்த இடம் வரைக்கும், அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஷைத்தான் அந்த போராட்டத்தில் என்ன செய்வான், இருப்பான். அதுக்கு காரணம் என்ன, அல்லாஹு தஆலா யாருக்கு மேலால மனிதனை கண்ணியப்படுத்தினான், ஷைத்தானுக்கு மேலால தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம, நாங்கள் ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தினோம், அவர்களை உயர்த்தினோம், அவர்களை நாம் தரையிலும் கடலிலும் சுமர்ந்தோம். ஆனா அதாவது கண்ணியப்படுத்தினது யாரு, அல்லாஹ். எம்மை கேவலப்படுத்தினது யாரு, களிமண்ணால படைச்சேன்னு சொல்லி ஷைத்தான். ஆனா புலோ பண்றது யாரு, ஷைத்தானே. அப்ப அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தினவன் எங்களை அழைக்கிறான், கேவலப்படுத்தினவனுக்கு பின்னால போக வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய அருளை ஈமான் உள்ளவர்களுக்கு வைத்திருக்கிறார்.
அதை நம்ம விளங்கி வச்சுக்கிறோம். ஆனா இதுதான் என்ற அந்த தாற்பயத்தை உணரவில்லை. என்ன அந்த அருள் தெரியுமா? ஒரு மனிதனை பாவத்திலிருந்து இறைவன் விடுதலை செய்வதற்காக இறைவனாக பல ஏற்பாடுகள் செய்திருக்கிறான். அதில் ஒரு ஏற்பாடு நெருக்கடியான சூழல், நெருக்கடியான வாழ்க்கை, கஷ்டம், துன்பம். இது இறைவன் நல்ல ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அருள். நல்ல ஈமான் உள்ளவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அருள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா தகூலு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபிதன். சோதனைகளிலிருந்து என்னை காப்பாற்று, யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, பாதுகாப்பு, அதாவது சோதனைகளை விட்டு முன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துஆ கேட்க வேண்டாம். வலாக்கின் கூலு இன்னி அஊது பிக மின் முதில்லாத்தில் ஃபிதன். சோதனைகள் மூலம் என்னை எதெல்லாம் வழி தவற செய்யுமோ அதில இருந்து என்னை என்ன செய்ய காப்பாற்று என்று சொல்லுங்கள். காரணம், ஒரு மனிதன் சோதனை என்ன செய்யும்? ஒரு மோமினை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யும்? சேர்க்கும். ஆனா சில சோதனைகள் அவனை வழி தவற செஞ்சிடும். அந்த இடத்துல என்ன செய்ய காப்பாற்று என்று துஆ கேளுங்கள் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா முஃமினுக்கு வழங்கிய அழகான ஒரு அருள் தான் சோதனைகள், நெருக்கடியான வாழ்க்கை. ஏனென்றால் பாவம் வசதியோடு சம்பந்தப்பட்டது. பாவம் வசதியோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் தஆலாக்கு வசதி என்ற பொருளாதாரம் மட்டுமல்ல, எல்லா விதமான வசதியும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு ஊரை நாம் அழிக்க நினைத்தால் அமர்னா முத்ரஃபிஹா ஃபஸகு ஃபிஹா. அவங்களே வசதி படைத்து அதிலே வசதியிலே மூழ்கி இருக்கிறார்களே, அவங்கள தான் முதல்ல நாம் என்ன செய்வோம்? அதில் எடுப்போம். ஒரு ஊரை அழிக்க நினைச்சோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா எப்பொழுது ஒரு முஃமினுக்கு நெருக்கடியான ஒரு சூழலை கொடுக்கிறான், ஏன் தெரியுமா? பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, சூரா அன்ஆம் 42 44 பாவிகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக ஃபஅഖذனாஹும் பில் பஸாஇ வத்தர்ரா லஅல்லஹும் யததர்ரஊன். இதற்கு முன்னால் நாம் பல தூதர்மார்களை அனுப்பினோம் அந்த சமுதாயத்துக்கு. எதற்கு தெரியுமா? உங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று அனுப்பினோம். ஆனால் அவர்களை என்ன செஞ்சோம்? அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சோம்னா, அழிப்பதற்கு முன்னால துன்பங்கள், கஷ்டங்கள், வறுமைகள் வேலை கொடுத்து பிடிச்சபடி இருக்கணும். வறுமை, தின்ன வழி இல்லை, குடிக்க வழி இல்லை, வசதி இல்லை, வீடு இல்லை, சோதனை எல்லாம் கொடுத்தோம். ஏன் கொடுத்தோம் தெரியுமா? அந்த கஷ்டத்தை ஏன் கொடுத்தோம் தெரியுமா? லஅல்லஹும் யததர்ரஊன். அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. எதை கொடுத்தால? கஷ்டம், சோதனை, துன்பம். எதற்கு தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு. ஏனென்றா டைம் இருக்க பேத்தானே பாவம் செய்யும். நல்ல உதாரணம் இந்த ஃபேஸ்புக். நம்மளுக்கு அதான் உதாரணமா எடுக்கலாம். ஃபேஸ்புக் நினைச்சு பாருங்க, இன்றைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர், நான் இதுக்கு பின்னால் ஃபேஸ்புக்கில் தௌவா விஷயத்தோடு மட்டும் என்ன செய்து விடுவேன், வெளியாக விடுவேன், அங்கே போவதில்லை இங்கே போகலன்னு முடிவெடுத்து வெளியே வந்துடுவான். வெளியே வந்துட்டு வீட்டில் இருக்கிறது, வேற வேலை இல்லை. 4 ஹவர் ஃப்ரீ ஆகிக்கிறான்னு வைங்களேன், அல்லது ஒரு 3 ஹவர் வெள்ளி சனியன் வைங்க ஃப்ரீ ஆகிக்கிறான். ஃபேஸ்புக்கு போகப்படான்னு முடிவெடுத்துக்கிறேன், ஃப்ரீயாகவும் இருக்கிறேன், சரி தௌவா செய்வோம். இப்படிதான் என்ன செய்யறது? போறது. அண்ட புரிஞ்சுங்க சகோதரர்களே, நீங்க இப்படி முடிவெடுத்துட்டு ஏன் போறீங்க தெரியுமா? உங்களுக்கு வேற வேலை இல்லை. அதான் முக்கியம். எங்க வசதி இருக்குதோ அங்கதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைப்பீங்க. நீங்க இந்த 4 ஹவருக்கும் வேறு வேலைகளை போட்டுக்கங்க, போக மாட்டீங்க. எதை நீங்க முடிவெடுத்துட்டு, எந்த முடிவெடுத்தா நீங்க போகத்தான் செய்வீங்க. உங்களுக்கு வசதியும் டைமும் ஃப்ரீயும் இருந்தா, அல்லது சொத்து இருந்தா, சுகம் இருந்தால் அது என்ன செய்யும்? அந்த இடத்துக்கு திருப்ப ஆரம்பிக்கும். முடிவெடுத்தா அந்த பகுதி பிஸி ஆகிரும். எம்டியா இருக்கிற பகுதி இருக்குது பிஸியா. நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபராக். 2 விஷயங்கள் மனிதர்கள் அதிலே கவனமற்று பொடுபோக்காக அப்படித்தான் இருக்கிறார்கள். ஒன்று ஓய்வு நேரம், இன்னொன்று ஆரோக்கியம். முடிவெடுத்தவன் என்ன செய்யணும்? ஏன் நீ முடிவெடுத்த பிரயோசனமா கழிக்கத்தானே, தொழு, ஓது, வேற வேலையை பாரு, வேறொரு சமூக வேலையில ஈடுபடு, என்னதான் ஒன்று செய் சமுதாயத்தை. அதெல்லாம் சும்மா அப்படி இருந்துட்டு இருந்துட்டு தான் கூப்பிடதான் செய்யும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம பிஸி ஆகணும். நம்ம என்ன செய்யணும்? நாங்கள் பிஸியாகினால் தான் ஒன்றில் இருந்து என்ன செய்வோம், நம்ம வெளியே வருவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாம முடிவெடுத்துட்டு அதிலே ஈந்துகள் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது வந்து பலகீனம். ரமலான்ல பாருங்க, டிவி நம்ம பாத்திரக்கூடாது, பாத்திரன்றதுக்காக வேண்டி பாக்ஸ் பண்ணி செலோட்டை பட்டி ஒசக்க வச்சிருந்தாங்க. ஏன் தெரியாம கூட நான் எடுத்துடக்கூடாது. மனைவிட்ட சொல்ல, ரிமோட்டை இங்கேயா ஒழிச்சிரு, நான் தெரியாம எடுத்துருவேன் அப்படின்னு. ரமலான் முடிஞ்ச பிறகு அதை எடுத்தாச்சு, ஒட்ட வச்சு திருப்பி கொண்டு வந்து வச்சாச்சு. இது என்ன? இது எதற்கு? இது ரமலான் வந்து பயிற்சி கொடுக்கணும். பயம், ரிமோட்டுக்கு பயம், டிவிக்கு பயம், விளங்கிட்டா, கீபோர்டுக்கு பயம், வைஃபைக்கு பயம். ஏன்? ஈமான்ல நம்பிக்கை இல்லை, கல்வில என்னது நம்பிக்கை இல்லை. இது எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற அறிவு இல்லை.
இதனால் நிறைய இளைஞர்கள் இப்படி ஈடுபடுவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, வசதியை சுருக்கிட்டான் வைங்களா அல்ல, என்ன நடக்கும்? புட்டிச்சுட்டான்னா தின்றதுக்கு வழி இல்லாம பாவத்தை யோசிக்க டைம் வராது. தின்றதுக்கு வழி இல்லாமிக்கிற நேரத்தில், சாதாரண பொருள்களை இல்லாமிக்கிற நேரத்தில் கொள்ளை அடிக்கிற எண்ணம் என்ன செய்யாது, போய் நின்று பெரிய ஒரு குரூப்பை மெயின்டைன் பண்ற எண்ணம் என்ன செய்யாது, வராது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்ன புரிந்து கொள்ளணும் என்றால், அல்லாஹ் தஆலா சொல்ற இருக்கணும் அந்த மாதிரி திருந்தனம் என்பதற்காக சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபலவுலா இத் ஜாஅஹும் பஅசுனா ததர்ரஉ. கஷ்டம் கொடுத்தோமே பணிஞ்சிருக்க கூடாதா? கஷ்டம் கொடுத்தோமே பணிந்திருக்க கூடாதா? திருந்தி வந்திருக்க கூடாதா? வலாக்கின் கஸத் குலூபுஹும், உள்ளங்கள் கடுமையாகிவிட்டன, உள்ளங்கள் இறுகிவிட்டன, யோசிக்கிற நிலையில் அவர்களது உள்ளங்கள் இல்லை. வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், ஷைத்தான் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்ததை ஷைத்தான் என்ன செய்தான் தெரியுமா? அழகுபடுத்தி விட்டான். ஷைத்தான் அழகுபடுத்தி விட்டான். அல்லாஹ் தஆலா இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க திருந்தலையா? அடுத்த கட்டத்தை பாருங்க. ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அഖذ்னாஹும் பக்தா ஃபஇதா ஹும் முப்லிசூன். கஷ்டம் கொடுத்து திருந்தலையே, உடனே என்ன செஞ்சோம்டா? வானம் பூமிகளுடைய அருளை அவர்களுக்கு திறந்து விட்டோம். வாழுங்க. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை பிடிக்கணும்டா, பாவத்தில் ஈடுபடுத்தணும்டா, திறந்து விட்டுருவான், எல்லாம் கிடைக்கும். அப்ப அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நல்லா மூழ்கி ஈடுபட ஆரம்பித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பின்னால நான் பிடித்தேன், அதற்கு பின்னால நான் பிடித்தேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நமது வீட்டில் ஒரு கஷ்டம் வருகிறதா, நமது வீட்டிலே ஒரு பிரச்சனை வருகிறதா, நமது வீட்டிலே ஒரு அதாவது நெருக்கடி வருகிறதா, உடனே யோசிங்க, இதன் மூலம் என்னை விட்டு என்னென்ன பாவங்கள் அகலும்படி யோசிச்சு பாருங்க. நிறைய போய்க்கும் பாவங்கள் எவ்வளவு அகலும்படி பாருங்க. நன்மைகள் அகலத்தை யோசிக்குவாங்க, நிறைய பேர் அதான் யோசிக்கிறாங்க, எது கிடைக்காம போக முடியும். அதல்ல, எத்தனை பாவங்கள் இதன் மூலம் என்னால் செய்ய முடியாம போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய சோதனைகள் உங்களை விட்டு பாவங்கள் அகழுவதை நீங்கள் காணுவீர்கள். நிறைய துன்பங்களை, நிறைய கஷ்டமான சூழ்நிலைகளில் பாவங்கள் செய்யாத முடியாத சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா உருவாக்குவதை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஃமினூனிலே 75 76வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வலவு ரஹிம்னாஹும் வகஷஃப்னா மா பிஹிம் மின் துர்ரின் லலஜ்ஜூ ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். நாங்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்குள்ள கஷ்டத்தை நீக்கிவிட்டால் அவர்களது வழிகேட்டில் மறுபடியும் என்ன செய்கிறார்கள், மூழ்க ஆரம்பிக்கிறார்கள். வலகத் அகத்னாஹும் பில் அதாபி, அவர்களை நாங்கள் வேதனைகளை கஷ்டங்களை கொண்டும் அவர்களை பிடித்தோம். ஃபமஸ்தகானு லிரப்பிஹிம் வமா யததர்ரஊன், அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்படவும் இல்லை, அடிபணியவும் இல்லை, அவர்கள் பணிகின்ற ஒரு சமுதாயமாக இருக்கவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஒரு சந்திப்பின் மூலம் நமது உள்ளங்களில் சில நல்ல சிந்தனைகளை இந்த உரைகள் மூலம் விதைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு செய்தி நமது உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி விட்டோன்னு வைங்களேன், காதல கேட்டுப்படுங்கல்ல, எல்லாமே பதியாது. இதுக்கு சொல்றது வேணுமனே என்னது, சும்மா சாதாரணமா ரெக்கார்டிங்ல இதெல்லாம் ரெம் மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணிட்டே போயிடும், விளங்கிட்டா? அதனால நம்ம ஹார்ட்ல பதிவு செய்யணும்டா, ஒரு தடவை இப்ப கேட்ட இடத்துல இருந்து ரிப்பீட் பண்ணி இன்னொரு இடத்துல காப்பி பண்ணிருங்க. அப்ப மட்டும்தான் என்ன செய்யும், உங்களால் உங்களை மீட்டிக் கொள்ள முடியும், உங்களை உங்களது உணர்வுக்குள்ள கொண்டு வந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது மூச்சுள்ள வரைக்கும் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். இறுதி வரைக்கும் ஷைத்தானோடு போராடி அவனது மக்காயிதுகளிலிருந்து அவனது சதிகளிலிருந்து தப்பி நேர்மையாக இறையச்சத்தோடு வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹு தஆலா இம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.